நான் வேளச்சேரியிலேருந்து தான் வரேன் பக்கத்தில். இங்கே பிரியாணி வந்து ஃப்ரெண்டாக சஜஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஐ மீன் ஒர்த்து அப்படின்னு சொன்னாங்கனால தான் இங்கே வந்தோம். ப்ரைஸ்ன்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி காஸ்ட்லி தான் மற்ற பிரியாணியோட. பட் இவங்க ப்ராமிஸ் பண்ணுற டேஸ்ட் வர்றதுனால அந்த ப்ரைஸ் ஒர்த்துன்னு தோணுச்சு. ஸோ ஆன்லைனில் தான் நாங்கள் வந்து யூடியூப் பார்க்கும்போது வந்து ஒரு சேனலில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பாய் கடை பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து 380 ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 பேர் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் குவான்டிட்டி ஒரு பாக்ஸ் பார்த்தா வந்து ஒரு ஆளுக்கே 10 எனக்கு தெரியல. எனக்கு பத்தாது, எனக்கு இன்னொரு பாக்ஸ் வேணும் போல தான் தெரியுது. அண்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 280 சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே குவான்டிட்டியில் தான் இருக்குது. ஸோ நல்லா பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த ஒரு பாக்ஸ் போதும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் ஒரு டீம் லஞ்சுக்கு வாங்கினோம். பாக்ஸிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் டேஸ்ட்டும் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்டின்னு எங்களோட வெட்டிங் பிரியாணி மாதிரியே தான் இருந்தது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் இப்போ அண்ணா நகர்லேருந்து இங்கே வந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறேன் இந்த பிரியாணியை. பிரதர், நீங்கள் இது வரைக்கும் இங்கே பாய் வீட்டு கல்யாண பிரியாணி இருக்குல்ல, இது எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கீங்க? இதுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? டேஸ்ட்டு தான். அது இல்லாமல் வேறு குக்கிங் பண்ணுறது எங்கள் பிரதரு. அது இல்லாமல் வேறு பார்க்குற ராயலாக இருக்குது. எல்லாமே லோ காஸ்ட்டில் வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு இது மாதிரி இருக்குது. குவாலிட்டி, டேஸ்ட் எல்லாமே இருக்குது. அதில் பெஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு ஏற்ற போது எனக்கு குவாலிட்டி தராங்க. அங்கே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ண டைமில் எல்லாமே கரெக்டாக டெலிவரி பண்ணுறாங்க. ஹலோ ஃபுட் சென்னை வியூவர்ஸ், நம்ம நிறைய பிரியாணி வெரைட்டியாக சாப்பிட்ருக்கோம், எங்கெங்கேயோ தேடி போய் சாப்பிட்ருவோம். ஆனால் பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? அதுவும் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி, அதுதான் இங்கே கிடைக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். ஃபைனலி காலையில் ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி ஈவினிங் தான் கிடச்சிருக்கு. இங்கே லாக்டவுன்னால சாப்பிட முடியாதுங்க. அதனால் நேராக நம்ம வீட்டுக்கு போவோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றது ரிவ்யூ சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். ஒரு வழியாக காலையில் ஆர்டர் பண்ண பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி ஈவினிங் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம். இப்போ அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸில் நிறையா போர்ட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். முதலே பார்த்திங்கன்னா நாக்கூர பிரிஞ்சால் சட்னி, கேர்ட் ரைத்தா, கராத்தா, நவுத்தா. இது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இதில் அப்படி எழுதிருக்கு. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக படிக்க தெரிஞ்சுன்னா படிச்சுங்க. முதல் பந்தி பார்த்தீங்களா, கல்யாண வீடுன்றதை குறிப்பிடுற மாதிரியே இதில் இருக்குது. முதல் பந்தி கல்யாண பிரியாணி, அப்புறம் ஸ்வீட் பீடா, கிக் அடிக்க, அப்புறம் பிரெட் அல்வா, இனிப்பா தொட்டுக்க, அப்புறம் பாய் வீடு சுட சுட. ஓ, இது இப்படி படிக்கணுண்ணா. பாய் வீடு முதல் பந்தி சுட சுட கல்யாண பிரியாணி. எப்படி வேணால் கூட வச்சுக்கலாங்க. ஆனால் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதை தான் இந்த பாக்ஸில் இது மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் எம்முன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. எம்முன்றது மட்டனை மீன் பண்ணுறாங்க. எக்கு, இன்னொன்று மட்டன், இன்னொன்று சிக்கன். சி போட்டிருந்தா சிக்கன், எம் போட்டிருந்தா மட்டன். அவ்வளோதாங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்துருவோம். இது ரைத்தா, இது பிரிஞ்சால், இது பிரெட் அல்வா, இது ஸ்வீட் பீடான்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ மெயினான ஆள் மட்டன் பிரியாணிங்க. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸு கீழே ஒரு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட பேம்ப்ளேட் அது இருக்குது. பாக்ஸ்குள்ளே பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கேமரா மேலே தூக்குங்க. இதில் பாருங்கள், இந்த ஓல்ட் ஸ்கூலில் தான் இவ்வளோ பேரும் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இது எம்டி ஆச்சு. ஆனால் பாக்ஸ் பார்க்க நல்லா இருக்குங்க.
இவங்களோட ஐடியாவே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் தான். ப்ரெசன்டேஷன்லேயே எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் பாய் வீட்டு கல்யாண பிரியாணியில் பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணியில் மட்டன் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மட்டன் பிரியாணியை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் டிஷ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மெயின் டிஷ் ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரைத்தாவை ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கிங்லாம் பக்காவாக இருக்குங்க. ரைத்தா ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது பிரிஞ்சால். பிரிஞ்சால் நல்லா எண்ணெய் தேங்காய் இருக்குது. அடுத்தது பிரெட் அல்வான்னு நினைக்கிறேன். பிரெட் அல்வா. ஃபைனலாக 4th பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து ஸ்வீட் பீடான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவும் பிரெட் அல்வா மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணுவார். பாருங்கள், இதுவும் பிரெட் அல்வா. பட் ஸ்வீட் பீடா வைக்கிறதுக்கு பதிலாக இதை மாற்றி வச்சுருக்காங்க போல். எனிவே ஆனால் பிரெட் அல்வா வச்சுருக்காங்க. இப்போ தான் மெயின் நம்ம மட்டன் பிரியாணியை ஓப்பன் பண்ண போகிறோம். இதை பார்க்கும்போது பாடலை உள்ள வாழை இலையில் வச்சுலாம் முடியிருக்காங்க. பரவாயில்ல, நான் கூட இதை கவர் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். வாழை இலையில் வச்சு நல்லா சேஃபாக தான் பண்ணியிருக்காங்க. மட்டன் பிரியாணியில் பீஸ் எல்லாமே மேலே தெரிகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்ட்டு. கொஞ்சம் தான் கொட்டுறேன்னா, ஆனால் நான் ஃபுல்லாகவே கொட்ட போகிறேன். பார்த்தீங்களா, உள்ளே வாழையில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஸ்கூல் டைமில் நம்ம டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துருப்போம்ல, அந்த ஃபீல் தான் தெரியுது. இது கல்யாண பந்தியா அப்படின்னு ஞாபகப்படுத்துது. பீஸ் எல்லாமே நிறையாவே வச்சுருக்காங்க தாராளமாக. வாசனையே சும்மா அப்படியே கமது. மசாலா ஃப்ளேவர் வேறு லெவலில் தூக்குது. ஏன்னா மட்டன் அந்தளவுக்கு வெந்திருக்குன்றதை நல்லாவே காட்டுது. பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சத்தியமாக சான்ஸே இல்லை. இதில் மசாலா நல்லா பிளெண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த புதினா ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் எல்லாமே இதில் நல்லாவே ஸ்பாஞ்சில் மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸியாக உள்ள போகுது. இப்போ பிரியாணி எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரைத்தாவை லைட்டாக மேலே ஊற்றிட்டு, ரைத்தா மட்டும் லைட்டாக மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அடித்து பார்ப்போம். அதில் பீஸையும் வைப்போம். ரைஸும் நல்லா தாங்க இருக்குது. அந்த கிட்டத்தட்ட அதுதாங்க அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லாவே இதில் பிளெண்டாகி தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ரைஸும் நல்லா ஸ்பாஞ்சியாகவே இருக்குது. கிட்டத்தட்ட மட்டன் தான் இதில் மெயின் ரோலே. அதனால தான் இங்கே மட்டன் நல்லா ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க போல். நிறைய பேர் மட்டன் தான் இங்கே ஆர்டரும் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பாருங்களேன், பீஸே பாருங்களேன் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வருது. நல்லா ரெட்டு கலரில் வேறு இருக்குதுங்க. நல்லா வேக வச்சு இந்த மசாலா போட்டு மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அடியில் இந்த மசாலா எல்லாமே கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அந்த ட்ரம்மில் பிரியாணி வைக்கிறோம்ல, கீழே மசாலா இருக்கும், அதை போட்டு டம்ப் பண்ணோடனே மேலே எல்லாமே வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ நான் கவுத்து போட்டோன்னே அதே மாதிரி ஃப்ளேவரில் இருந்துச்சு. சாப்பிடும் போதும் அப்படியே தான் இருக்குது. மசாலா எந்த இடத்துலையும் கம்மியாகவே அதை கொடுக்கல, எல்லாத்துலேயும் தூக்கி தான் கொடுத்துருக்கு. இன்னொன்று கொஞ்சம் காரமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பிரியாணினாலே காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போது பிரிஞ்சால் ரைத்தாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பொதுவாகவே நான் பிரிஞ்சால் ரைத்தா அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இங்கே எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பிரிஞ்சால் நல்லா புளிப்பாக கொஞ்சம் லாஸ்ட்டாக ஸ்வீட்டாக வேறு இருக்குதுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நார்மலாக இருக்க பிரிஞ்சால் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் எண்ணெயில் நல்லா ஊற வச்சுருக்காங்க போல். எண்ணெய் வேறு நல்லா அங்கே மேலேயே தேங்குது. நல்ல டேஸ்ட் தான் தருது. அதுவும் இந்த மட்டன் கூட இருக்கும்போது இன்னும் அதை ப்ளஸ் பண்ணி தான் தருது. நான் சொன்னேன் முன்னாடி வெறும் பிரியாணி சாப்பிட்டா காரமாக கொஞ்சம் இல்லைன்ட்டு. ஆனால் இந்த புளிப்பும் இந்த பிரியாணியும் சேர்ந்தால் இன்னும் வேறு வேறு டேஸ்ட்டில் தான் தருது. அடுத்ததான் மெயின் நம்ம பிரெட் அல்வா இருக்கிறாரு, அவரையும் பார்த்துருவோம். பிரெட் அல்வா தட்டில் போட வேணாம், டைரெக்டாகவே நம்ம டிப் பண்ணியிருப்போம்.
இதில் மெயினாக ப்ரெட்டு அண்ட் கோவா தான் நிறையா போட்டிருக்காங்க போல். இவங்க கோவா நிறையா ஆட் பண்ணுறதில்ல, அதை கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லா தரும். அது என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன். பார்க்குற நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை நம்ம ஃபுட் சட்னி சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பாய் வீட்டு கல்யாணம்க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மட்டன் பிரியாணி மெயினாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் உங்களுக்கு ட்ரை பண்ண ஐடியா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மட்டன் தான் அங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஆன்லைன்லேயும் அது அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓவரால் சென்னை அது டெலிவரி பண்ணுறதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒன்றே ஒன்று நம்ம மிஸ் பண்ணது அந்த ஸ்வீட் பீடா தான். ஸ்வீட் பீடா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வாங்கும்போது அந்த ஸ்வீட் பீடா கிடச்சதுன்னா அது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் வியூஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஃபுட் சட்னி சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் சஜஷன் கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை போய் ரிவ்யூ பண்ணுறோம். அது வரைக்கும் until then bye, take care.